ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைஸ் ட்ரம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 2.5 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெபாசிட்டில இருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்கு வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் 5 லிட்டர் கெபாசிட்டில கூட பால் குக்கர் அவேலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா லார்ஜ் ஃபேமிலி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பால் குக்கர் யூஸ் பண்றனால நம்ம பால் பொங்காம பாத்துக்க முடியும் ஈவன் ஹண்டி கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் கூட சாண்ட்விச் பாட்டம் வருது சோ நம்ம சாதம் வடிக்கும் போதோ இல்ல பால் காய்ச்சும் போதோ அடி பிடிக்காம இருக்கும் இந்த மாதிரி மேட் ஃபினிஷ் லுக்ல உள்ள ஹண்டிலாம் பாத்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நம்ம சாதம் வடிக்கலாம் உள்ள கம்ப்ளீட்டா மேட் ஃபினிஷ் லுக்ல கொடுத்திருக்காங்க அந்த லிட் க்ளோஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளிப் லாக் கொடுத்திருக்காங்க சோ நம்ம உள்ள அரிசி எதுவும் போட்டு வச்சாலும் வண்டு எதுவும் உள்ள போகாம இருக்கிறதுக்கு அழகா நம்ம சேஃபா பாத்துக்க முடியும் ஒரு டம்ளர் டீ ஆர் காஃபி போட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் சூடு பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்லாம் வந்து நம்ம பால் ஆத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டிலே பாருங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் கிராஸ் கட்ல ஷீலா அண்ட் கொங்குநாடு ஹாஸ்பிடல் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கிற காலேஸ்வரா ஸ்டோர்ல உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டினியூஸா வந்து இப்ப லாஸ்ட் 2-3 வீடியோஸா நம்ம காலேஸ்வரா ஸ்டோர் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். பார்க்காதவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா பிரைமரியா அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஃபுட் கிரேட் குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸும் உண்டு சில ப்ராடக்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வாங்கிக்கலாம் கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் அண்ட் ஹோம் நீட்ஸ் சம்பந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வந்து பால் குக்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட்ல ஹேண்டில் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க சோ நம்ம வந்து துணி பிடிச்சு தூக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது நல்லா சூடு தாங்கும் கையில பிளாஸ்டிக் அப்படிங்கறனால பால் குக்கர் யூஸ் பண்றனால ரொம்பவே நமக்கு பெனிஃபிட் தான் பால் பொங்காம நம்ம காய்ச்சி எடுக்க முடியும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபனல் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் விசிலும் கொடுத்திருக்காங்க நம்ம அந்த ஃபனல் யூஸ் பண்ணி உள்ள தண்ணி ஊத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு கெபாசிட்டில இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1000 அந்த ரேஞ்ச்ல வச்சிருக்காங்க அடுத்து இந்த பால் குக்கர் பாத்தீங்கன்னா 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான கெபாசிட்டி எக்ஸ்பிரஸோ அப்படிங்கிற பிராண்ட்ல இது பாத்தீங்கன்னா இது பார்க்கிறதுக்கு வந்து லுக் வைஸ் நமக்கு வந்து கேசரோல் மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஷேப்ல நான் பால் குக்கர் பார்த்தது இல்லை இவ்வளோ பெருசா 5 லிட்டர் பிடிக்கிற கெபாசிட்டியில் வச்சிருக்காங்க நல்ல லார்ஜ் ஃபேமிலி உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா விசில் கொடுத்துருக்காங்க எல்லா பெண்களுக்குமே அந்த பால் பொங்குறது தான் பெரிய தலைவலியே நம்ம பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு பொங்கிரும் அந்த டைம்ல நமக்கு பெரிய வேலை வச்சிரும் ஸ்டவ் ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பால் குக்கர் யூஸ் பண்றதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் பாலும் வேஸ்ட் ஆகாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பால் காஞ்சிருச்சுன்னா அழகா விசில் சவுண்ட் கொடுக்கும் அந்த சவுண்ட் கேட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் காய்ச்சற அளவுக்கு கெபாசிட்டில இருந்தே சைஸஸ் வச்சிருக்காங்க இந்த அகலமான அந்த கேசரோல் மாடல்லையும் பாத்தீங்கன்னா நமக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி கெபாசிட்டில வச்சிருக்காங்க பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு 600 ரூபீஸ்ல இருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்கு சர்விங் பவுல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லயும் காலேஸ்வரா ஸ்டோர்ல உள்ள சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்ல வெயிட்டாவும் கொடுத்திருக்காங்க பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு 100 ரூபீஸ்ல இருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல ஷேப்ஸ் பாருங்க இந்த மாதிரி கீழ பாட்டம்ல வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்லயும் ஃபிளாட்டான பாட்டம் அந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கறனால நம்ம போத் இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ்ல ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம குக்கிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பவுல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தயிர் உர ஊத்துறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்விங் பவுல் பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டான மாடல்ல கொடுத்திருக்காங்க ஒரு மாதிரி வரியா லைன் போட்ட டிசைன்ல கொடுத்திருக்காங்க இதுவும் லுக் வைஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 100 200 அந்த ரேஞ்ச்ல வச்சிருக்காங்க இதுலயும் சைஸஸ் நம்ம சின்ன சைஸ்ல இருந்து அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் எடுக்கலாம் ஈவன் பிரிண்டட் டிசைன் போட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க அதை நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பார்த்தோம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நல்ல பெரிய சைஸ்ல எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்க இதுல எல்லாம் நம்ம பால் வாங்கிட்டு அப்படியே நம்ம அடுப்புல வச்சு பாலை குக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்திருக்காங்க வெயிட் பாத்தீங்கன்னா கையில தூக்கவே முடியல அந்த அளவுக்கு நல்ல ஹெவி வெயிட்ல கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய சைஸ்லாம் 300 400 அந்த ரேஞ்ச்ல வச்சிருக்காங்க அதுக்கடுத்து கேரியர் மாடல்ல உள்ள லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு 700 above 1000 above அந்த ரேஞ்ச்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல வச்சிருக்காங்க கிளிப் லாக் மாடல்ல ஈவன் பட்டன் லாக் மாடல்ல அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான பெரிய கேரியர் மாடல்லாம் கூட வச்சிருக்காங்க அடுத்து ஹண்டி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கனாலும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோலயும் நிறைய ஹண்டி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் சேலம் ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரி ஹண்டிலாம் பார்த்தோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே தகடுல செய்யப்படுறது எந்த கட்டும் இல்லாம இதெல்லாம் பாத்தீங்கனாலும் நல்ல குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்ல பிரிண்டட் டிசைன்ல பார்க்கறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னும் சின்ன சைஸஸும் கூட அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்
இந்த ஹண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக்கில் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 கிலோ அரிசி வேக வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா 800 rupees அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இந்த மேட் ஃபினிஷ் லுக்கில் உள்ள ஹண்டிலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நல்லா கிளாஸி லுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் அழகாக பிரிண்டட் டிசைனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹண்டிலாம் வந்து நம்ம பால் வாங்குறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 300 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஹண்டிலே பார்த்தீங்கன்னா ஈவன் சாண்ட்விச் பாட்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹெவி பாட்டமாக இருக்குது. நம்ம பால் காய்ச்சினாலும் பால் அடிப்பிடிக்காது. ஈவன் சாதம்லாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் 1 லிட்டர் பால் வாங்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது அதை விட சின்ன சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், அதுலேயும் சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த ஹண்டிலே பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் கூட அவைலபிளாக இருக்குது. காப்பர் பாட்டம்லையும் சைஸஸ் வந்து சின்ன சைஸஸ்லேருந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. காப்பர் பாட்டம் வந்து சீக்கிரமாக நமக்கு ஃபாஸ்ட் குக்கிங்காக இருக்கும். ஒரு டீ ஒரு காஃபி அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரியான சின்ன சைஸ் சாஸ்பேன்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூடு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீயை சூடு பண்ணுறதுக்கு நம்ம பெரிய பாத்திரம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அழகாக இதில் நம்ம சூடும் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம்லையும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் நல்லா லாங்காகவும் பிளாஸ்டிக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஆற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கப் இது. இதோடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பாதி ஒட்டி ஒட்டாத மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸஸ் நமக்கு சின்ன சைஸஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பால் ஆற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து புட்டு மேக்கர் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம குக்கரில் வச்சு வைக்கிற மாதிரியான மாடலும் வச்சுருக்காங்க. கீழே வந்து சொம்பு வச்சு நம்ம குக் பண்ணிக்கிற மாதிரியான மாடலையும் வச்சுருக்காங்க. ஈவன் கப் சைஸில் உள்ள புட்டு மேக்கரும் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம குக்கருக்குள்ளேயே வந்து அந்த மேலே விசிலை கழட்டிட்டு அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான மாடலாக இருக்கும். இதுதான் அந்த கப் மாடல். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மேலேயே வச்சு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு நம்ம குத்தி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கும் கூட கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே நம்ம ரைஸ் ட்ரம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரைஸ் ட்ரம்லாம் பார்த்தீங்கன்னா வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரைஸ் ட்ரமாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஈவன் கோதுமை மாவு அதெல்லாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்லேயும் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடே நமக்கு வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இந்த சைஸ் வந்து 800 rupeesலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு 2 to 3 கிலோ பிடிக்கும். அதுக்கு அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் இருக்குது. பாட்டமில் கீழே உள்ள இந்த டிசைனில் வந்து எதுவுமே உள்ள கண்டெய்னர் இல்லை. அதுக்கு மேலே இருந்து தான் வந்து நமக்கு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுது. கீழே உள்ளது வந்து சும்மா ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நல்லா பெரிய சைஸ் ரைஸ் ட்ரம் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஷேப்பே நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து 12 கிலோ பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ள சைஸ் வந்து 25 கிலோ பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்குது. 12 kg அதுக்கப்புறம் 25 kgல வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 above அந்த ரேஞ்சில் இருக்குது. கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து நமக்கு 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லுக் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து ரைஸ் ட்ரம் பாருங்கள், எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காது உள்ள மாதிரியான மாடல் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மூடி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான மூடியில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வண்டு எதுவும் போகாமல் நல்லா நம்ம நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாடலும் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ 30 கிலோ வரைக்குமே நமக்கு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மாதிரி ஷார்ட்டான மாடலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டெல்லாம் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டின் மாடலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆயில் டின்னாகவும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம வந்து ரைஸ் ட்ரம்மாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வந்து மூடி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணியே வந்து நம்ம உள்ள கண்டென்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம லாக் எடுத்து ஓப்பன் பண்ணியும் வந்து நம்ம ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கும் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள மேட் ஃபினிஷ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைடில் பாருங்கள் கிளிப் லாக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம மூடியை ஜஸ்ட் மூடி வச்சா கூட உள்ளே வண்டு போயிருமோ அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். அழகாக ஸ்மூத்தாக இருக்குது அந்த லாக்கே யூஸ் பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி கிளிப் மாடலை நம்ம லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். அழகாக டைட்டாக லாக்கும் ஆயிக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 25 கிலோ பிடிக்கிற கெப்பாசிட்டியில் இருக்குது.
இது மாதிரி ரைஸ் ட்ரம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாலி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கனாலும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சர்விங் பர்பஸ்க்கு வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஹோட்டல் பர்பஸ்க்கும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் சைஸஸ் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 rupeesலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாலி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்ரூமுக்கு குளிக்கிற பர்பஸ்க்கும் கூட பிளாஸ்டிக் வேணாம், அங்கேயும் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாலி தான் வந்து பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மொரம் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 rupeesலேருந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காலேஸ்வரா ஸ்டோரில் உள்ள மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி காட்டின ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆன்லைன்லேயும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.